சரி, இப்போ இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்ன கிழமையில போனா சரியா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அதே மாரி அங்க போனதுக்கப்புறம், எந்த இடத்துல கிரிவலத்த ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கும். பிள்ளையார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, எந்த பக்கம் சுத்துறதுன்ற வரைக்கும் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி முறையா கிரிவலம் வரணும்? எங்க இருந்து ஆரம்பிக்க? இப்போது கோபுர வாசல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல ஒவ்வொரு சித்தர் பீடத்துலேருந்து திருப்பி அந்த சித்தர் முடிக்கலாம். இப்போ சேஷாத்திரி ஆசிரமம் ஆரம்பித்து திருப்பி சேஷாத்திரி முடிக்கலாம். பூதநாராயண ஆரம்பித்து திருப்பி முடிக்கலாம். எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே வந்து முடிக்கிறது சிறந்த. சில பேர் இப்போ இடையில விட்டுட்டு போயிடுவாங்க. அது தப்பு அது. எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே முடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கோபுரத்தில் வந்து முடிக்கிறது தான் மிக சிறந்ததாக படுது. ஏன்னா அதனுடைய அலை வரிசை அந்த அதிகமாக இருக்கும். ஓகே சார். இப்போ கிரிவலம் போகும்போது என்ன மாதிரி அவங்க போணும்? ஏன்னா பாட்டு கேட்டுட்டே போவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே போவாங்க. இந்த மாதிரி நெறைய பண்ணிட்டு போவாங்க சுத்தும்போது. ஸோ எப்படி ப்ராப்பரா போணும்? அதேபோல போகும்போது சித்தர்கள் ஆப்போசிட்ல வருவாங்க. நம்ம கண்களுக்கு தெரியாது. நம்ம என்ன நெனச்சிட்டு போறோமோ, ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி கொஞ்சம். ஆமாங்க. சிவசிந்தனையோடு தான் அங்கே போகணும். சிவசிந்தனை மாற்றி எதுவும் இருக்கக்கூடாது. நம்முடைய கவலை கஷ்டம் கூட நினைக்கக்கூடாது. அவரை மட்டும்தான் நினைக்கணும். அப்போ சுற்றி வருகின்ற பொழுது அந்த எவ்வளவோ பேரெல்லாம் தப்பு தப்பாக பேசிட்டு போவாங்க. அதில் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம போகிறோமா, எந்த மாதிரி சித்தர்கள் வராங்க, ஏதோ ஒரு நோக்கம். சிவசிந்தனை மட்டுமே, சிவமந்திரம் மட்டுமே, வேறு எதுவுமே இருக்கக்கூடாது.